ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும். இது இந்த துலாம் ராசிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலே விசேஷம்தான். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கும் பேச்சாற்றலை கொடுத்துருப்பார். இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் வீட்டில் குழந்தைகள், ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இத்தனை நாளாக அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேசலாம். இப்போ நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு உக்காத்த வச்சு, தம்பி இது நேரம் சரியாக இருக்குது, இந்த சமயத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லது, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் பேசினீங்கன்னா, அது பெண்ணோ பையனோ பேசினீங்கன்னா அவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் கேட்கலாம், சார் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வருமானம் வருமா சார்? தானாக வரும். இப்போது உங்களுக்கு இந்த 20 நாளில் ஒரு பெரிய அமௌண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வரும். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு வெற்றிகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த லேண்டை விற்றா பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளை ஏற்படுத்துவார். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன மாற்றத்திற்கான செலவுகள்னு ஏகப்பட்ட சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உதவிகரமாக இருக்கும். உங்கள் கணவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் போடணும்ல, அந்த முதல் போடுறதுக்கு பணம் எங்கேருந்து வரும்னா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலோ பண உதவிகள் கிடைத்து அந்த பண முதலீட்டை வாழ்க்கை துணையின் முதலீடாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி ராசிநாதன் போகிறது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க, இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணும், இல்லை வீட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான டைம். அதே சமயம் செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால சில தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். 2 மாடு சண்டை போட்டுன்னு இருக்கு நார்த் இந்தியாவில். ஒருத்தன் போய் அதை 2ஐயும் விளக்க போகிறான். அந்த 2 மாடும் சேர்ந்து இவனை மிதித்து தூக்கி போடும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் தலையிடக்கூடாது. யாராவது சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீ என்னமோ பண்ணிக்கோப்பா, உன் பக்கத்தில் நான் வரமாட்டேன்னு இருக்கணுமே தவிர நான் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு நீங்கள் மத்தியஸ்தம் பண்ண போனீங்கன்னா தேவையில்லாமல் லீகல் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகள் இத்தனை நாளாக கொஞ்சம் தாட்பூன்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அடங்கி போவாங்க. அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், எங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கணும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சால் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ராக்கால பூஜை நடக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த ராக்கால பூஜையை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நைட் 8 to 8:30 பூஜை நடக்கும். 8 to 9
ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வெள்ளை பூக்களாலேயே அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும். கண்ணில் இப்போ மூடி வச்சா கூட அந்த முருகன் அப்படியே தெரியலாம். பழனி ஆண்டியாக பார்த்தவங்களுக்கு அந்த பூவால் அலங்காரம் பண்ண முருகன் வந்து அவ்வளவு சாந்தத்தை கொடுப்பாரு, ஆரோக்கிய மேம்பாட்டை ஏற்படுத்துவார், பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்துல சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில இருந்தாலும் நாம சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.